ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிற அநேக ரகசியங்களும் கடைசி காலத்திலே அவருடைய ராஜ்யம் பூமியில் எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்தும் கர்த்தர் பேசுகிற அநேக ரகசியங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வதும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகிறதையும் அதனால் நீங்கள் இன்னும் பலனடைந்து கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு அவருடைய சுத்தத்தின்படி நீங்கள் நடத்தப்படுகிறவர்களாகவும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க ஏதுக்களாய் மாறுகிறவர்களாகவும் இருக்கிறதுக்காய் கர்த்தர் கூடான கூடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நினைக்கிறதை செயல்படுத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நினைவுகள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவுகளும் அவருடைய எண்ணங்களும் இனி பூமியிலே கிரியை செய்யத்தக்கதாக யாரெல்லாம் தன்னை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கி அவர்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களை அவர் நடத்துகிறவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். அதை தான் இந்த காலத்தில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தலைமுறையை குறித்தும் 7 சபைகளை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்த அநேக ரகசியங்களை குறித்து இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இனி பூமியின் தன்மைகள் எப்படியா இருக்கிறது என்பதை குறித்தும் நம்ம ஆராய்ந்து வருகிறோம். இனி பூமி இருளினாலும் ஜனங்கள் காரியினாலும் மூடப்படும் காலத்துக்குள் வந்துவிட்டோம். ஆல்ரெடி அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. நம்ம கண்கள் காண அந்த காரியங்கள் நம்முடைய அது கிரியை செய்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சமீபித்து விட்டார், கர்த்தர் அருணோதயம் போல எழும்புகிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 காரியத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், கடந்த வாரத்திலே நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஓசியா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் பாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை காயம் கட்டினார், நம்மை குணமாக்குவார் என்று அந்த வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் இந்த வாரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஓசியா 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க பார்க்கும்பொழுது அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கிறது? அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அதாவது சூரியன் உதிக்கிற, அதாவது சூரியன் எழும்புகிற அந்த அருணோதயம், அந்த காலை நேரத்து அந்த அருணோதயம் போல, விடிய காலத்து வெளுப்பை போல ஆயத்தமாய் இருக்கிறது என்று இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. இதே காரியத்தை நீங்க மணவாட்டியின் தன்மையில உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்திலே நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9, 10 நீங்க வாசிக்கும் பொழுது, ராஜஸ்ரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்ரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? நீங்க இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த இடத்திலும் அங்க போடப்படுகிற ஒரு தன்மை, ராஜஸ்ரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கு தொகை இல்லை, ஆனால் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் எப்படிப்பட்டவள் என்று இந்த இடத்துல போடப்படுகிறது. சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இங்க பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மணவாளன் எழும்பும் பொழுது, மணவாளன் தன்னுடைய மறைவை விட்டு, தன்னுடைய காரியத்தை விட்டு, அறையை விட்டு வெளிப்படும் பொழுது மணவாட்டியும் வெளிப்படுவாள். அப்போ மணவாளன் எப்படி வெளிப்பட முடியும்? அருணோதயம் போல அவர் வெளிப்பட தொடங்கும் பொழுது மணவாட்டியும் அந்த ஆவியினாலே அவருடைய பிரகாசத்தின் தன்மைக்குள்ளே கடந்து வந்து அந்த அருணோதயம் போல அவருடைய வெளிச்சத்துக்குள் அவள் வெளிச்சம் வீசுகிறவளாய் மாறிவிடுகிறாள். அப்ப அந்த மணவாட்டியின் தன்மை, அந்த உத்தமை, அதில் தெளிவாய் தேவன் சொல்லுகிறார், என் புறா எப்படிப்பட்டவள், அதாவது என் புறாவோ, ஏன்னா அந்த புறாவை குறித்து சொல்லும் போது அது கபடம் இல்லாது, அதுக்கு கபடு பிச்சு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அந்த கண்கள் எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்தவளா, அந்த கண்கள் எப்பொழுதும் எப்படி இருக்குன்னா, அது ஒரு அந்த கண்களுக்குள் எப்பொழுதுமே அது தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு கபடு இல்லாத தன்மையாய்,
கபடு கரையற்ற தன்மை உள்ளதாய் அந்த புறாவின் தன்மையை வேதம் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது கூட அந்த புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அதாவது ஓமையாய் சொல்லப்படுகிற ஒரு பாட்டு. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக அவரால் உருவாக்கப்பட்ட மிருக ஜீவன்களை கொண்டு தேவன் ஓமையாய் நிறைய இடத்துல காரியத்தை சொல்லியிருக்கார். காகத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அது தன்னுடைய காரியத்தை அது இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு நேராகவே அதோட கிரியை இருக்கும் என்பதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நோவா பேழையோட தன்மையிலே வந்து அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது புறா எப்படிப்பட்டது? புறா வந்து அது அந்த உள்ளங்கால் அந்த பதிக்கிற இடமும் அது தங்கி தாபரிக்கிற இடமும் அந்த ஒளிவ மலை கிளை அந்த ஒளிவ இலையின் கிளைக்குள்ளே அது நிற்கிறதுமாய் அது தங்கி தன்னுடைய காரியத்தை துன்மார்க்குடைய காரியத்துக்குள்ளே நிலைநிறுத்தக்கூடாதபடி இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பறவையாய் அது இருக்கிறது. அதனாலதான் வேதம் தெளிவாய் அதை மணவாட்டிக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. அப்ப அந்த மணவாட்டியின் தன்மை, ஏனால் தேவன் அப்படிப்பட்ட கண்களை உடையவராய் இருக்கிறார். அந்த கண்களுக்குள் அவருக்குள் என்னென்ன கரை இல்லை. அந்த கண்கள் தெளிவான பார்வையுடையதா இருக்குது, தெளிவை அறிந்து கொள்ளும் அறிவை உடையதா இருக்குது. அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்து. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? ஒரு தெளிவான பார்வையுள்ள அறிவாய் அது மாறி விடுகிறது. அப்போ ஒரு குழப்பம் இல்லாத, நீங்க அது இருள் அப்படி சொல்லப்படும் போது முழுசுமே அப்படியே கண்ணு தெரியாதபடி அப்படி இருண்ட காரியமா இருக்கிறது மாத்திரமில்லை, நம்முடைய மனக்கண்கள் குருடறைகிற ஒரு அடையாளம், நம்ம மனக்கண்கள் மூடப்படுகிற ஒரு அடையாளம். இதுதான் கர்த்தருடைய காரியம் என்று நமக்கு முன் காரியங்கள் நடந்தாலும் அதை நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாதவாறு நாம் அதற்கு ஒரு காரணம் கற்பித்து கொண்டு இது இப்படி இருக்காது, இன்னும் இதற்கு காலங்கள் உண்டு, இது இப்படி அல்ல, இது வந்த பிறகுதான் இது வரும் என்று நமக்கு நேரம் நம்ம சுயத்திலே நம்மை திருப்தி அடைந்தவர்களாய் மாற்றிக்கொண்டு நம்மை மற்றும் அது இருளுக்குள்ளே தள்ளாதபடி நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அதை காது கொடுத்து கேட்கிறவர்களுக்குள்ளும் அந்த இருளை நம்ம அனுப்பி கொண்டு இருக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மணவாட்டி, அதாவது என்னுடைய மனைவி, என்னுடைய புறா, என்னுடைய உத்தமி. அவர் ஏன் அந்த இடத்துல உத்தம, ஏன்னா அவர் சொல்ல உத்தம இருதயம் உள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். உத்தம இருதயம் உள்ளவர்களுடைய காரியத்தை குறித்து தேவன் வந்து தெளிவாய் வேதத்திலே போட்டிருக்கிறார். ஏன்னா அந்த உத்தமம் அப்படின்றது முழுவதுமாய் தேவனை மட்டுமே நோக்கி சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம். உலகத்தின் எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாய் நம்மை சுற்றி எழும்பினாலும், நம்மை சுற்றி அது காரியங்களாய் நின்றாலுமே அதற்கு செவி கொடுக்காத ஒரு தன்மை. அவருடைய கண்களும் அவர்களுடைய இருதயமும் எப்பொழுதுமே தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளே அது கடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தன்மை உடைய மணவாட்டியை தான், மணவாட்டியோட கண்கள் தான் நேசரை காணும். அப்படிப்பட்ட கண்களை உடைய நேசர் தான் மணவாட்டியோடு இணைக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே மாற முடியும். அப்போ அவர் எழும்பும் பொழுது அவருடைய மணவாட்டியும் எழும்புகிறார். அதேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அப்ப அந்த வார்த்தையோட அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் அருணோதயம் போல எழும்பும் பொழுது அந்த முகவொளி பிரகாசம் அவர் மனைவிக்கும் அந்த மணவாட்டியாய் அங்கீகரிக்கப்பட்ட தன்னுடைய மணவாட்டிகள் மீது அந்த பிரகாசம், முகவொளி பிரகாசம் வீச தொடங்கும். இந்த முகவொளி பிரகாசத்தின் அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, அந்த பிரகாசம் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து தெளிவின் ஆவியானவராலே நடத்தப்பட்டு இந்த பூமிக்குரிய சிறையிருப்பை நீக்குகிற அதிகாரமும், அந்த சிறையிருப்பு நமக்குள்ளே நீக்கப்படும் பொழுது, அவர் தெளிவாக சொல்லுகிறார், யூதாவும் எருசலேமுடைய சிறையிருப்பை நான் நீக்கும் பொழுது, உங்களுடைய சிறையிருப்பை நாம் நீக்கும் பொழுது, அந்த சிறையிருப்பு என்பது அவரை காணக்கூடாதபடி, அவருடைய அதிசயங்களை உணரக்கூடாதபடி, அவருடைய தன்மைகளை முகரக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு இருளின் மரண ஆதிக்கம். அந்த நுகர்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த மரண வாசனையை மட்டும்தான் நுகரும். அது பாதாளத்துக்குள் வல்லடிக்கு நம்மை கட்டி வைக்கிறதா இருக்கும். அந்த சிறையிருப்பு சிந்தையில ஏற்படும் பொழுது அது இந்த பூமியின் பாழிடங்களுக்கு நம்மை தள்ளி கொண்டு போகிற அநேக பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே கிரியை செய்துவிடும். இன்னைக்கு கூட அநேகர் ஜெபிக்கும் போது சொல்லும்போது, என்னுடைய வாலிப பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறான், இப்படிப்பட்ட குடிவெறியில ஈடுபடுகிறான், அவனுடைய காரியங்கள் இப்படி இச்சையின் தன்மையாக வெளிப்படுகிறது என்று. இதெல்லாம் எப்படி கிரியை செய்கிறது என்றால், அந்த குடிவெறியின் மூலமாய் அந்த இச்சையின் தன்மை கிரியை செய்து அது பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் நேராக நடத்துகிறதா இருக்கிறது.
இதிலிருந்து யார் நம்மை தப்புவிக்க முடியும்? இதிலிருந்து யார் நம்மை விடுதலையாக்க முடியும்? அவர் அருணோதயம் போல எழும்பி வரும் பொழுது அவருடைய முகவொளி பிரகாசத்தினால் நாம் பிரகாசம் அடைவோம். அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கு. அந்த வெளிச்சம் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து போகிற வெளிச்சமாய், ஏதோ ஒரு நேரத்துல நாம் வேதம் வாசிக்கும் போது கிடைக்கிற வெளிச்சமாய், ஏதோ ஜெபிக்கிற நேரத்துல கிடைக்கிற வெளிச்சமாய் அல்ல. அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது, அந்த ஒளி நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது அது நமக்குள் இருந்து பிரகாசிக்க தொடங்குறது. ஏன்னா அவர் 3 விதமான வெளிச்சத்தை குறித்து இந்த இடத்துல வேதத்தை சொல்லுகிறார். ஏசாயா 60 பார்க்கும்போது விடியற்கால வெளுப்பு, நண்பகல் வெளிச்சம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். இந்த 3 தன்மையில பார்க்கும் பொழுது தேவன் அருணோதயம் போல, கர்த்தர் அருணோதயம் போல அவர் எழும்பிட்டார்னா அவருடைய வெளிச்சமும் அவருடைய வழிகளும் நமக்குள்ளே பெருகி கொண்டே வரும். அதாவது அந்த ஒரு நேரத்துல மாத்திரம் வந்துட்டு மறுபடியும் நாம ஒரு விடுதலை பெற்றது போல இருந்து மறுபடியும் போய் நாம சிறையிலே சிக்கிக்கொள்ளாதபடி, அந்த தற்காலிகமான ஒரு விடுதலை, ஒரு நிரந்தர விடுதலைக்கு நேராய் நடத்த முடியாத ஒரு வழியில இல்லாதபடி அது எப்படி இருக்கும்னா விடியற்கால வெளுப்பு. அந்த ஒரு புள்ளி அந்த ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நண்பகல் வெளிச்சம். நண்பகல் வெளிச்சத்துல பாருங்க, விடியற்கால வெளுப்பிலே உங்களுக்கு இருளின் காரியங்கள் இருக்கும். அதற்கு மத்தியில தான் அந்த விடியற்கால வெளுப்பு எழும்பும். அந்த இருளை பிரித்து கொண்டு அந்த வெளிச்சம் வெளிப்படும். ஆனா அது ஒரு பூரண வெளிச்சமா, அதுல இருளே இல்லை என்றாலும் இருக்கும். அந்த இருளை பிளந்து கொண்டு அது வெளிப்படுகிறது. ஆனால் நண்பகல் வெளிச்சம் அது வர 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 பிரகாசிக்கும் போது நண்பகல் வெளிச்சத்திலே நீங்கள் இருளை பார்க்கவே முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பூமியின் ஒரு வகையறைப்படி, இந்த உலகத்தின் வகையறைப்படி அந்த நண்பகல் வெளிச்சம் அதற்கப்புறம் வருகிறது. அந்த 1 மணி 2 மணி 3 மணி மறுபடியும் இருள் கவ தொடங்குகிற நாட்களாய் தான் வருகிறது. அந்த 3 4 5 6 மறுபடியும் அது அந்த ரொட்டேஷன்ல வரும்போது இருள். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நண்பகல் வெளிச்சத்துக்கு அப்புறம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அது நித்தியத்தை நோக்கி நகர்த்துகிறதா இருக்கு. அது மறுபடியும் இருளுக்குள்ளே தள்ளுகிற காரியமா இல்லை. ஏன்னா நீங்க நிறைய காரியங்களை பாருங்களேன், ஊழியர்கள் மத்தியில கர்த்தருடைய தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் அநேகர் ஒரு காலத்துல ரொம்ப பீக்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியங்கள் இறங்கி கொண்டே வரும். இது ஒரு நடைமுறையாய் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு அரசாங்கம் கூட அவரை நம்ம ஏன் பாஸ்டன்ஸை படிக்கிறோம் அப்படின்னா, அவர் இத்தனை ஆண்டுகள் இப்படி ஆட்சி செய்தார், இப்படி அவருடைய காரியங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை குறைய தொடங்கிவிட்டது. அப்போ ஒரு பீக், ஒரு எண்டு வரும்போது அது அடுத்த சரிவை நோக்கி, இரக்கத்தை நோக்கி தான் வரும். இதுதான் இன்னைக்கு ரெகுலரா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு காரியம். ஆனா தேவன் சொல்லுகிற, தேவ ஜனத்துக்கு அவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? ஆரம்பிக்கும் பொழுது அது இருளை பிளந்து கொண்டு ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது உச்சத்துக்கு வரும், அதற்கப்புறம் அது நித்தியத்துக்கு நேராய் கடந்து போகும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அப்ப அந்த நித்தியத்தின் தன்மைக்குள்ள உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் அவருடைய மனைவியாய், ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி எப்படி மனைவியாய் மாறுகிற ஒரு தன்மை, அதாவது அவருக்கு உண்டானது யாவும் நமக்கு உண்டாகிறதாய் மாறி போகும். அது மலை மேல் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளேயும் நம்மை நடத்தி கொண்டு போகும். அது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது நித்தியத்தை நோக்கி நடத்துகிற ஒரு காரியம். அப்ப இந்த நித்தியம் வரக்கூடாதபடிக்கு தான், இந்த நித்தியம் மனுஷர்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தான் அவனோட கிளாக் ஒன்று ஏறனா இறங்கணும். இதுதான் வாழ்க்கையோட ரொட்டேஷன் சொல்லி நம்ம எல்லா சூழ்நிலையுமே நம்ம பார்க்குறோம். வெறும் உலகத்தின் தன்மை கூட மட்டும் இல்லை, ஒரு சபைகளுக்குள்ள காரியத்துக்குள்ள இங்கே போய் நல்ல ஊழியம் செய்கிற காரியங்களை கேட்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் இப்படிலாம் செய்தோம், இப்படி செய்தோம், ஆனால் இப்போ இல்லை, பலன் குன்றி விட்டது, வயது குன்றி விட்டது, அந்த மாதிரி காரியங்களை சொல்லி அது இரக்கத்தை நோக்கி வருகிறது அல்லது ஒரு முடிவை நோக்கி வருகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, இரக்கத்துக்கு முடிவு. நமக்கு அவருடைய இரக்கம் மறுபடியும் அதே ரொட்டேஷன்ல போறதுக்காக அவர் நம்ம கிட்ட இறங்கல, அந்த இரக்கத்தை நமக்கு காட்டல. அவர் நமக்கு இரக்கத்தை காட்டுகிறார் என்றால் அவர்கிட்ட இருந்து வருகிறது நித்தியமான ஒரு இரக்கம், நித்தியமான ஒரு கிருபை. அதனால்தான் அவர் வேதத்துல சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு கிருபையும் சத்தியத்தையும் தருகிறேன். அப்ப அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபைன்னா ஒரு தற்காலிகமான கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட உடனே எடுக்கிற கிருபை கிடையாது. அது நித்தியமாய் நம்மோடு இருக்கிற நித்திய கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இன்னும் அவருக்குள் பலப்பட வச்சுட்டே இருக்கும். அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது என்றால் அந்த கிருபை நிமித்தமாய் நமக்கு என்ன வரும்? ஒரு ஜெயம் உண்டாகிறதும், நாம் எந்தெந்த காரியத்தில எல்லாம் எழும்ப முடியாதபடி நிற்கிறோமோ எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிற காரியமாய் அது என்ன பண்ணும்? மாற தொடங்கும். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்ம மாறும்.
சத்தத்தை கேட்க தொடங்கிட்டானா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் சத்தம் எப்போ கேட்கும், நம்ம எப்போ மாம்சத்திலிருந்து விடுபடுறோமோ, அவருடைய ஒளி நமக்குள்ளே வருகிறதோ, அந்த ஒளியின் வழியாகத்தான் நம்ம சத்தத்தை கேட்கவே முடியும். 2 ஒளி இருக்கு. ஆனால் ஜீவ ஒளியாய் அவர் நமக்குள்ளே பிரகாசிக்க தொடங்கும் போது அவர் சத்தம் நமக்குள்ளே கேட்க தொடங்கும். அவருடைய சத்தமாய் நாம் மாறிவிடுவோம். அதுதான் நமக்குள்ளே கேட்கிற காரியம். அது எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அவர் சத்தமாகவே நாம் மாறிவிடுவோம். அப்போ உள்ளும் புறமும் அவருடைய சத்தத்தால், அந்த சத்தம் என்ன பண்ணுன்னா, அது வனாந்தரத்தை பிளக்க பண்ணும். தண்ணீர்கள் மேலே அது சத்தம் தொனிக்கும் போது அந்த தண்ணீர், திரளான தண்ணீர், அது பாபிலோனுடைய தன்மைக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அதன் மேல் ஒரு நியாய தீர்ப்பு புறப்படும். அப்போ அதே போல் திரளான தண்ணீர்கள், அதே போல் பாருங்க, பெண்மானை ஈன பண்ணும். அப்போ அந்த சத்தம் தான் அந்த பெண்மானை அவருடைய சந்ததி ஈன பண்ணுது. அப்போ அந்த சத்தம் இடிமுழக்கமுள்ள சத்தம், மின்னல்களை போல சத்தம். 7 இடிகள் சொன்னதை நான் கேட்டேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 10 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய சத்தம் வானத்தை எப்படி பிரமிக்க பண்ணுது, அவருடைய சத்தம் பூமியை அதிர பண்ணுகிறது. அப்போ அந்த சத்தம் பூமியில தொனிக்க தொடங்கும் போது அது பரிசுத்தத்தின் சத்தம், அதோடைய மகிமையின் சத்தம். அந்த சத்தம் அவருடைய ஜனங்களுக்கு கீத ஒளியாய், பேரானந்தமாய், கிருபையாய், சத்தியமாய், அன்பாய் அது வெளிப்படும். ஆனால் அவருக்கு எதிராய் நிற்கிற துன்மார்க்கனுக்கோ அது நியாய தீர்ப்பின் சத்தமாய் புறப்படும். நீங்க பாருங்களேன், அவர் சத்தம் வெளிப்படும் பொழுது அந்த மகிமையினால் நிறைந்த ஆதாம் ஏவாள் அந்த சத்தத்துக்கு, அவர்கள் அந்த பாவம் செய்வதற்கு முன்பாக அந்த சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க, அந்த சத்தத்தோடு இணைந்து கொண்டாங்க. அந்த சத்தம் கேட்கப்படும் பொழுது அவர்களுடைய இருதயம் களி கூர்ந்தது, தேவனோடு கூட உலாவினார்கள், தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் அந்த அந்த வலு சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அந்த நிமிடத்திலே அந்த சத்தம் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கினது. அந்த சத்தம் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கினது. அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். இன்னொன்று, அந்த சத்தம் அவர்களுக்கு எதை உணர்த்தின? தாங்கள் நிர்வாணிகள், தாங்கள் கர்த்தருடைய மகிமையினால் மூடப்படாதவர்கள் என்பதை உணர்த்தினது. ஆனால் அவர்கள் தற்காலிகமான ஒரு மூடுதலை தேட தொடங்கினார்கள். அத்தி மரத்தினால ஒரு இலைகளை தைத்து அதை கூட தேவன் தான் அவர்கள் கொடுத்தார், தோல் உடைகளை அவர்கள் கொடுத்தார். அப்போ ஒரு வஸ்திரத்தை மூடுகிற தன்மை, வஸ்திரத்தினாலே போர்த்தப்படுகிற ஒரு உன்னதமான தன்மையை தேவன் தான் தருகிறார். ஆனால் நிர்வாணியாக்குறத ஒரு காரியத்தை தான் சத்துரு எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ எப்பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறதோ அப்போ நம்ம நிர்வாணிகளாய் நிற்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் யாருக்கு கீதமும் ஆறுதலுமாய் இருக்கும்னா, அவருடைய வஸ்திரத்தால், அவருடைய மகிமையின் வஸ்திரத்தால் மூடப்படுகிறவர்களுக்கு தான் அது ஆனந்த கீதமும் கிருபையும் சத்தியமும் அது வழிகாட்டுதலும் அது ஆனந்தமுமா இருக்கும். ஏன்னா அவருடைய பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஏன்னா அவர் அவருடைய நீதி நித்திய நீதி. அவர் மனிதனை போல நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, உலகத்தை போல அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தம் நீதியின்படியே அவர் நியாயம் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தான் அவருடைய நீதியின் தன்மை வெளிப்பட தொடங்கும் பொழுது அதே சத்தம் தான் அவருடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது காரிலும் இருளுமாய் மாறி போகுது. அப்படி காரிலும் இருளும் மாறி போகும்போது அந்த இடத்துல சத்ரு கிரியை செய்ய தொடங்கிறான். அவனுக்கு அதிகாரம் இல்லை அவர்கள் மீது, ஆனால் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு மேலே அவனுக்கு அதிகாரம் உண்டு. அதை தேவன் அவனுக்கு கையளித்து இருக்கிறார். நல்லா பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் வேதத்தில் இஸ்ரேல் ஜனங்களோட தன்மைகள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படியவில்லைன்னா தேவன் அவர்களை தண்டிக்க மாட்டார். அவர்களை துன்மார்க்கனிடத்திலும் தனக்கு எதிராக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்துருவார். அதை தான் அவர் பண்ணுவார். தேவன் அவர்களை நின்று நீ இதை பண்ண, நான் இந்த தண்டனை உனக்கு தரேன் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணுவார்னா, என் சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியலையா, நீ உன்னை நான் யார் கையில் ஒப்பு கொடுக்குறேன்? துன்மார்க்கன் கையிலும் உனக்கு பிரியமாய் பேசுகிறவன் கையில நான் ஒப்பு கொடுத்துறேன்வார். ஆனால் அந்த பிரியம் எப்படி வெளிப்படும்னா, நம்மை அது வாதிக்கும், அந்த நிந்தையினாலே வாதிக்கும், அவமானத்தாலே வாதிக்கும். நமக்கே தெரியாதபடி நம் நாளுக்கு நாள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விழுந்து போகிறவர்களாய் மாறிவிடும். ஒரு நேரம் வரைக்கும் நாம் விழுந்து போனால் கூட மறுபடியும்
நம்மை தேவன் அணைக்க, நம்மை தேவன் மறுபடியும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் நாம் தேவனிடம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது அவர் நம்மை மறுபடியும் அணைத்து கொண்டு நமக்கு அவர் பதில் செய்து அந்த பழைய வஸ்திரங்களை எடுத்து புதிய வஸ்திரத்தை நமக்கு அணிவிக்கிறார், நமக்கு அடையாளப்படுத்துறார். ஆனால் ஒரு காலம் வரும், அதில் நீ கதறி அழுதாலும், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தாலும், நீ உணர்வு பெற்றாலும் மன்னிக்காத ஒரு காலம் வருகிறது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பிரியமான பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். காலம் சமீபத்திருக்கிறது. எதற்கு? தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவதுக்கு மட்டும் இல்லை, அவருடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்துவோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக எழும்பி விட்டார் என்றால் அவரிடத்துல இரக்கமோ அன்போ உருக்கமோலாம் இல்லை. நீர் என்ன நீதியினால் விதைத்திருக்கிறீரோ அந்த நீதிக்கு தகுந்த பலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த நியாய தீர்ப்பு யாருடையது என்றால் பிதாவுடையது. பிதா அதை தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீ குமாரனிடத்துல நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுதையும் நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப அந்த குமாரனை எடுத்து அதை வெளிப்படுத்த தொடங்கும் பொழுது அந்த இடத்துல அவர் நீதி உள்ளவராய் நியாயம் உள்ளவராய் வெளிப்படுவாரை தவிர அவர் இரக்கம் உள்ளவராய் அன்புள்ளவராய் பாவம் பார்க்கிறவராய் வெளிப்பட மாட்டார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை உள்ள கண்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பாதம் அக்கினி கலந்த உலைக்களத்தை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவர் கரம் பராக்கிரமம் உள்ள கரமாய் வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அப்படி ஒரு உன்னதத்தின் நிலையில அவர் நிற்கும் பொழுது அவர் துன்மார்க்கனுக்கு தரும் பலன் அவரோட கூட வருகிறது. அதே போல அவரை உணர்ந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு, அதனால்தான் வேதம் அதை குறித்து தெளிவாய் சொல்லும் பொழுது சிலர் நித்திய நிகழ்ச்சிக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் உயிர் தெழுவாங்க. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னா ஆவியின்படி இருக்கும். அது இந்த சரீரம் மண்ணுக்குரியது, அது மண்ணுக்கு தான் திரும்புகிறது. மண்ணுக்குரிய சரீரம் உருவழிந்து போகிற தன் ரூபத்தை இழந்து போகிற ஒரு தன்மையா இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய தன்மை இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற ஆவி அது ஜெயித்தெழுந்த அவருடைய ஆவியா இருக்கிறபடினால் அது ஆவியின்படி நம்ம இயக்குகிறவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. அதனால்தான் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும். அப்ப யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு உயிர் தெழுவாங்க? யாரெல்லாம் அவர் சத்தத்திற்காக. அப்ப அவங்க மரித்து போனவங்களா? ஆவின்படி மரித்து போனவர்கள் அல்லது சிறையிருப்புக்குள் கடந்து போனவர்களா இருப்பாங்க. அவருடைய ஆவி வரும்போது மறுபடியும் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து தெற்கத்தி வெள்ளங்களை போல திருப்போதை போல அவர்கள் சிறையிலிருந்து திருப்பப்பட்டு அவர்கள் அவரை உணர்ந்து கொள்ள தொடங்குவாங்க. அந்த உணர்வு தான் அந்த இடத்துல இழந்து போன ஒரு தன்மையாய் வெளிப்படுகிறது. அந்த தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு மனுஷன் தொடங்கிட்டானா அவன் இந்த மதத்தை இந்த ஜாதி அந்த ட்ராக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. அதை தாண்டின உன்னதமான ஒரு நிலை. இன்னைக்கு பூமி உலகம் எல்லாமே அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைத்திருக்கிறது அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தை சகலத்தையும் சர்வ பூமியின் ஆண்டவர் ஒருவர் தான். அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்து வெளிப்பட தொடங்கும் பொழுது நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக திருப்பப்படுறோம். அப்படி திருப்பப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் ஜீவன் உள்ளோராய் அவர் சொல்லுகிறார், குமாரனுக்குள் தன்னகத்தே அந்த ஜீவன் உண்டாயிருக்கிறது. அப்ப குமாரனை யாரெல்லாம் இவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள்தான் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுறாங்க. ஏசப்பா எனக்கு சுகத்தை தந்துருவாரு, ஏசப்பா எனக்கு பலத்தை தந்துருவாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு இல்லை. அவங்க எதை விசுவாசிக்கிறாங்க? அவர் எனக்கு சுகத்தை தரார், அப்போ உனக்கு சுகம் உண்டாகும். எனக்கு இந்த தேவையை சந்திச்சிருவாரு, உனக்கு தேவை சந்திக்கப்படும். எனக்கு இந்த கடன் தொல்லையை மாற்றிடுவாரு, உனக்கு கடன் தொல்லை மாற்றப்படும். எனக்கு இதை கட்டி கொடுத்துருவாரு, இந்த ஒரு புது வீட்டை கொடுத்துருவாரு, உனக்கு புது வீடு கொடுக்கப்படும். இதெல்லாம் பூமிக்குரிய தேவைகள். ஆனால் நீ அவரை யார் என்று பார்க்கிறாய்? அவரே தேவனாகிய கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவரே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். எல்லாவற்றையும் ஒரு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதை அறிந்து கொள்ளுகிற அறிவு அவருடைய ஜனங்களுக்கும் இதை தேடி வாசித்ததை உரிமையாக்கி கொள்ளுகிறது அவருடைய ஜனங்களுக்கு தான் கையளிக்கப்பட்டிருக்கிறது. பூமி தாங்க கொள்ளாதபடிக்கு ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். ஐஸ்வர்யவானாய் இருந்த காரியம் உண்டு, அவன் பூமிக்கு அதிபதியாய் இருந்த காரியம் இருக்கிறது. அப்ப நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்குது? நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது இதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நான் தரமாட்டேன், நீ ஏழையா தான் இருக்கணும்,
நீ தரித்திரனாக தான் இருக்கணும் தேவன் சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கிற காரியங்களை குறித்து நாம் மனவசனத்தோடு நிற்காதபடிக்கு நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் அறிக்கையிட தொடங்கும் போது நீங்கள் நித்தியத்துக்கு நேராக நடத்தப்படுகிறாய், நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தப்படுகிறாய் மாறிவிடுகிறீர்கள். அப்படி மாறும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவரே உங்களுக்குள்ளே வந்து உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று முத்திரையிட்டு அந்த நித்திய வாசலுக்குள்ள உங்களை நடத்துகிறார். இதே ஒரு கூட்டம் நித்திய இகழ்ச்சிக்கு. அப்ப அந்த கூட்டம் எப்படி விழித்தெழும் என்றால், நீ அவரை யார் என்று பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவும் பொழுது அவர் அநேக நேரங்களில சீஷரிடத்திலோ மற்ற ஜனங்களிடத்திலோ கேட்ட கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று பார்க்கிறீர்கள்? தீர்க்கதரிசி என்று சில சொல்லுகிறாங்க, ஜனங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. பேசபூல் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது, ஒரு கூட்டம் வஞ்சகம் கள்ளபோதகம், நீ வந்து மரியாளின் மைந்தன், யோசேப்பின் குமாரன், நீ தச்சன் என்று அவர் அதெல்லாம் என்ன அடையாளம் தெரியுமா? அதெல்லாம் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அல்ல, பேர் அல்ல. அவர்களுடைய பார்வை அவர் மேல் எப்படி இருந்தது, அவ்வளவுதான். அவர்களுடைய பார்வை அவர்கள் மேல் எப்படி இருந்தது. அப்ப அந்த பார்வை ஒருவேளை அந்த உன்னதத்துக்கு நேராய் அவர்களை நடத்துதா, இல்லை அந்த பார்வை பூமிக்கு நேராக இருக்கிறது? அநேக 90% ஆஃப் பீப்புளோட பார்வை பூமிக்கு நேராக தான் இருந்தது. அதில் சிலருடைய பார்வை நீ உன்னதத்தின், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனால தான் சொன்னார் பரலோகம் இதை வெளிப்படுத்தினது. எல்லாம் படிச்சுங்க, அந்த இடத்துல அந்த பார்வை மாற தொடங்குகிறது. நீங்கள் அவர் யார் என்று பார்க்கிறீர்கள்? இயேசுவை, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரை பார்க்கிறீர்களா, இல்லை உங்களுக்கு தேவைகளாம் சந்திக்கிற ஒரு டூல்னு பார்க்குறீங்களா? அவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இந்த பிரச்சனையை அவர் மாற்றிடுவார், அதற்காக விசுவாசிக்கிறீங்களா? என் தேவைகளை சந்திச்சிருவார், அதுக்காக விசுவாசிக்கிறீங்களா? என்னை அவர் கைவிட மாட்டார், அதுக்காக விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் விசுவாசம். நான் எப்படியும் அவர் விசுவாசித்தால் நான் பரலோகம் போய்விட முடியாது. நான் பரலோகத்து கேட்டே நித்திய ஜீவனோட வழிதான். நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருந்தால் தான் நீங்கள் நித்தியத்துக்கு நேராக நடத்தப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு விசுவாசம், உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? அதையும் தேவன் வேதத்தில் தான் குறிப்பிடுகிறார், இதையும் தேவன் வேதத்தில் தான் சொல்லுகிறார். நாம் எதிலே மடைமாற்றப்படுகிறோம்? என் அன்பான தேவஜனமே, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் புறப்படுகிறார். அருணோதயம் போல தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் புறப்படுகிறார். தன் மனவாட்டிக்குள்ளே அவர் வரும்பொழுது, மனைவியின் ஸ்தானத்தை அவர் தரும்பொழுது, அவர்கள் விடியற்கால வெளிச்சம் போல, நண்பகல் வெளிச்சம் போல, விடியற்கால வெளுப்பை போல, நண்பகல் வெளிச்சத்தை போல, இந்த கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறதை போல அவர்கள் மென்மேலும் பிரகாசிக்கிறவர்களாய் மாறி போவாங்க. ஆனால் அந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக தேவனை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் இருளும் காரிருக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய இகழ்ச்சிக்கு நேராய் அவர்கள் கடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதிலிருந்து மீட்டுக்கொள்ள யாருமே வர முடியாது. அதனால் நாம் இப்பொழுதே நம்மை அறிந்து உய்த்து ஆராய்ந்து நம் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரிடத்திலே நித்திய ஜீவனுக்காக நாம் நிற்போம். அப்பொழுது நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமாக. நம்ம இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளில் என்னை வெளிப்படுத்தி நம்ம கிருபைக்காய் சோத்திரம். அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நீரே நித்திய ஜீவனை தர வல்லமை உள்ளவர் என்பதும், ஆதலால் இந்த நாளிலே நாங்கள் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளவும், நித்தியத்திற்கிடையாக நடத்தப்படவும், நித்திய உடன்படிக்கையோடு இணைக்கப்படவும், இதோ நித்திய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கவும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல யாரெல்லாம் இதை விசுவாசித்து அறிக்கை பண்ணி தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே நீர் வெளிச்சமாய் பிரகாசிப்பீராக. கர்த்தராகிய இயேசுவே, நீர் வாரும். உம்முடைய வெளிச்சத்தினால் எங்களை, ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளை, எங்கள் இருதயத்தை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. எங்கள் மன இருள் நீக்கப்பட்டு பிரகாசிக்கிற மனக்கண்களை தந்தருளுவீராக. கர்த்தாவே, மெய்யான வழியை அறிந்து கொள்ளவும், தெளிவுள்ள ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படவும், கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், ஞானத்தின் ஆவியானவரால் வெளிப்படவும், உணர்வின் ஆவியானவரால் தெளிவடையும் உதவி செய்வீராக. உடைய வல்லமில்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.